இந்த நாள்ல கூட நம்ம ஒரு அன்பான குடும்பத்தை, அந்த குடும்ப தலைவியை குறித்து தியானிக்க போகிறோம். கர்த்தர் இந்த செய்தி மூலமாய் நம்மோடு இடைப்படுவாராக. வாரந்தோறும் ஒவ்வொரு வேதத்தில் இருக்கிற பெண்மணியையும் பார்த்து வருகிறோம். அதில் ஏராளமான காரியங்களை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்து வருகிறார். அப்படி இந்த நாளிலும் ஒரு அன்பான ஸ்திரீயை குறித்து பார்க்க போகிறோம். இந்த செய்தி எப்படின்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், குடும்பத்துல இருக்கிற கணவனும் மனைவியும் அந்த குடும்பத்தை கட்டுவதற்கு எவ்வளோ முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. அதே போல அந்த மனைவியோடைய பங்கு இன்னும் எவ்வளோ முக்கியன்றத நம்ம பார்க்க போகிறோம். இந்த பெண்ணின் பெயர் அல்லது இந்த ஸ்திரீயின் பெயர் வேதத்துல குறிப்பிடப்படவே இல்லை. நிறைய பேரு நல்லது செய்யும் பொழுதோ அல்லது வேற ஏதாவது ஒரு உதவி செய்யும் பொழுதோ அவங்க பேர் வரணும்னே தான் பார்ப்பாங்கல்ல. நிறைய அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் அவங்க பேர் அடிச்சிருக்கும் பார்ப்போம். ஆனா இவர் நல்ல ஒரு குணசாலியான ஸ்திரீ, பக்தியுள்ள ஸ்திரீ, ஒரு நல்ல ஒரு மகனை பெற்றெடுத்த ஸ்திரீ. ஆனா பேரு வேதத்துல எங்கேயுமே குறிப்பிடவே இல்லை ஆண்டவர். அது ஏன்னு நமக்கு தெரியாது. இவளுடைய கணவர், நம்ம யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள், அந்த கோத்திரங்கள் நமக்கு தெரியும். அதுல ஒரு பிள்ளையோட பெயர் தான். தான் அப்படிங்கிற கோத்திரத்தில் சேர்ந்தவர் தான் இவருடைய கணவர். மிகச்சிறந்த தாய்மார்கள்ல ஒருவர்னு பெயர் பெற்ற பெண். இவருடைய கணவர் பெயர் மனோவா. இதுதான் இவங்க குடும்பம். இந்த ஸ்திரீயின் பெயர், இந்த சகோதரியின் பெயர் சொல்லல, வேதத்துல குறிப்பிடப்படல. இவருடைய கணவர் தான் வம்சத்தை சேர்ந்தவர். அவருடைய பெயர் மனோவா. இதுதான் இவங்க ஃபேமிலி. கணவனும் மனைவியும் இருக்காங்க. நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்தை தான் நம்ம இந்த சம்பவத்துல இருந்து தியானிக்க போகிறோம். இவர்கள் இஸ்ரேல் புத்திரருக்கு எகிப்துல இருந்து வந்துட்டாங்க. ஆனா இவங்களுக்கு ராஜா இல்லை. அதனால அவர்கள் மனம் போன போக்குல ஏதோ ஒரு காரியம் செய்துட்டே இருப்பாங்க. திடீர்னு நல்லா இருப்பாங்க, திடீர்னு ஆண்டவருக்கு விரோதமா நிற்பாங்க. அப்ப எப்பெல்லாம் ஆண்டவரோட இருக்காங்களோ தேசம் சமாதானமா இருக்கும். ஆண்டவரை விட்டு தூரமா இவர்கள் போகும்பொழுது பிரச்சனை, பாடு, யார் கையிலயாவது ஆண்டவர் ஒப்பு கொடுத்துருவார். இப்படியாய் இஸ்ரேல் புத்திரர் மறுபடியும், இதுக்கு முன்னாடி பல முறை நடந்திருக்கு, அதே போல மறுபடியும் கர்த்தரோட பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியினால கர்த்தர் அவர்களை 40 வருஷம் அளவும் பெலிஸ்தர் கையில ஒப்பு கொடுத்துட்டார். ஸோ இவங்க பெலிஸ்தர் கையில ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களா இருக்காங்க. ஆனா இவர்கள் இந்த ஸ்திரீயை பற்றி சொல்லும் பொழுது, இவள் பிள்ளை பெறாத மலடியாய் இருந்தாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடத்துல நம்ம பார்க்கிறது என்ன அப்படின்னா, ஆண்டவர் பார்வைக்கு இவங்க பொல்லாப்பானதை செய்துட்டாங்க. ஆனா ஆண்டவருடைய எண்ணம் இவர்களை மீட்டு எடுக்கணும் எப்படியாதுன்னு. அவருடைய இருதயம் அவர்களுக்காக பரிதபிக்கிறது. எப்படியாவது இந்த ஜனங்களை மீட்டெடுக்கணும். அப்ப ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் நியாயாதிபதிகளை எழுப்புவாரு. அந்த நியாயாதிபதிகள் தான் அவர்களை நியாயம் விசாரிப்பாங்க, வழி நடத்துவாங்க. ராஜாக்களுக்கு பதிலா இவங்க தான் இருந்தாங்க. சோ அப்படியா இருந்த காலத்துல 40 வருஷம் பெலிஸ்தர் கையில இவங்க பிரச்சனைகளும் பாடுகளும் போராட்டங்களையும் கடந்து வந்ததுனால ஆண்டவர் அவர்களை விடுவிக்கும்படியாய் தீர்மானித்தார். அப்போ ஒரு நியாயாதிபதியை எழுப்ப ஆண்டவர் தீர்மானித்தார். இப்படி நியாயாதிபதியா எழுப்பணும்ன்றது ஆண்டவரோட திட்டம். ஆனா அது யாரோ ஒருத்தர் ஏற்கனவே பிறந்து இருக்கிறவரை நியாயாதிபதியா எழுப்பலாம். இல்ல குழந்தை இருக்கிற வீட்டுல அந்த குழந்தைய நியாயாதிபதியா ஆண்டவர் கொண்டு வரலாம். நான் ஆண்டவர் செய்தது என்னன்னா, இந்த குடும்பத்தை தெரிஞ்சுக்கிட்டாரு. ஆனா இந்த குடும்பத்துல என்ன இல்ல? குழந்தையே இல்ல. அப்ப நியாயாதிபதி கேள்விக்குறியா இருக்கு. ஆண்டவர் அப்படிதான் ஒன்றும் இல்லாமல் இருந்து உருவாக்குகிறவர். ஆமேன். வெறுமை வனாந்திரத்தை தான் வயல்வெளி ஆண்டவர் மாற்றுகிறவர். அப்படி இந்த குடும்பத்தை தேவன் தெரிந்து கொண்டார். அதனாலதான் நம்ம எப்போ சொல்றோம், ஆண்டவர் இப்ப எல்லா இன்டர்வியூஸ் போறோம், கம்பெனிஸோ எந்த இடத்துல செலக்ட் பண்ணாலும் நமக்கு தகுதியின் அடிப்படையில தான் வேலை தருவாங்க, நம்மளை எடுத்துக்குவாங்க. ஆனா ஆண்டவர் தகுதியை பார்த்து எடுக்க மாட்டாரு, நம்மை தெரிந்து கொண்டு எடுத்து தகுதிப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆமென். God doesn't call the qualified. He qualifies the called. யார் அழைக்கிறாரோ அவர்களை தேவன் தகுதிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. இப்படியாய் நியாயாதிபதி ஒருவர் வரணும் இவர்களை விடுவிக்க. அதனால ஆண்டவர் ஒரு
குடும்பத்தை தெரிந்து கொள்ளுகிறார். அந்த குடும்ப தலைவரோட பெயர் மனோவா. ஆனா அந்த குடும்பத்துல குழந்தைகள் இல்ல. ஆபிரகாம் வாழ்க்கையில ஆண்டவர் சொன்னது, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், வானத்து நட்சத்திரங்களைப் போல செய்வேன், உன்னை கடற்கரை மணலை போல உன் சந்ததி இருக்கும். எப்ப சொன்னாரு? குழந்தையே இல்லாதப்ப. ஆமேன். ஆண்டவர் எப்பவுமே வித்தியாசமா தான் செய்யறவர். ஆமேன். இந்த ஸ்திரியை குறித்து நாம இன்றைக்கு பார்க்கிறோம். இப்படி குழந்தை இல்லாத சந்ததியை, அந்த குடும்பத்தை தேவன் எதற்காக தெரிந்து கொண்டார், என்ன செய்தார்? 3ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது, இவங்களுக்கு நான் குழந்தை இல்லைன்னு சொல்லியிருந்தேன். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வருகிறார். அப்பொழுதெல்லாம் தூதன் தான் வந்து அவர்களோட பேசுறத பார்த்திருக்கோம். சகரியாக்கு குழந்தை இல்ல. அந்த இடத்துல அவரு ஆண்டவர் வந்து அவரு பணி செய்து கொண்டிருக்கும் பொழுது வந்து பார்த்தாரு. உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும்னாரு. அதன் பின்பதாக தான் நீங்க தெரியும், யோவான் ஸ்நானகன் பிறந்தது. மரியாளோட வயிற்றிலையும் உனக்கு ஒரு குழந்தை உருவாகும்னு தேவதூதன் சொன்னதை பார்க்கிறோம். இப்படி அடிக்கடி தேவதூதர்கள் தான் வந்து காரியங்களை அவர்களுக்கு சொல்லுவது வழக்கம். இப்படி ஒரு தூதன் வந்து அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகிறார். இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆமேன். குழந்தையே இல்ல, ஆனா நீ கருவுருவ, உனக்கு ஒரு குழந்தை உருவாகும் அப்படின்னு ஆண்டவர், அந்த தூதனானவர் வாக்கு பண்ணுகிறார். மரியாள் கூட இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனேன்னு ஒரு வார்த்தையாச்சும் கேட்டாங்க. சகரியா வயசான நாட்கள் அப்படின்றதுனால எதையோ சொல்லி வாயே ஊமையா போயிடுச்சு. பொதுவா ஜென்ஸ் பொறுத்த வரைக்கும் இருக்கலாம், ஆனா லேடிஸை பொறுத்த வரைக்கும் பெண்களால வாயை திறக்காம பேசாம கஷ்டம், என்னாலயும் முடியாது. ஆமேன். அப்படி இருக்கிற நாட்கள்ல இந்த ஸ்திரீ தேவதூதனே வந்து சொல்லும் பொழுது ஒரு ஆச்சரியத்திலையான ஏதாவது அப்படியா அதுன்னு ஏதாவது ஒரு பேசி இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு வயசாயிடுச்சு நாங்க இனிமே எப்படி ஏதாவது கமெண்டான கொடுத்துருக்கலாம். ஆனா 4ஆம் வசனத்துல 5ஆம் வசனத்துல எல்லாம் பார்க்கும் பொழுது நீங்க பாத்தீங்கன்னா அவ வாயே திறக்கவே இல்லை. அந்த ஸ்திரீ கிட்ட ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் பாயிண்ட் என்னன்னா, வாயை திறக்கவே இல்லை, மௌனமா தான் இருந்தாள். எந்த இடத்துல நீங்க அந்த அதிகாரத்துல படிச்சாலும் தேவதூதன் வந்து சொல்லும் பொழுது வாயை திறக்கவே இல்லை. ரொம்ப சைலண்ட், அமைதியா பேசாம இருந்ததுக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதம் கிடைத்தது. அதனாலதான் அவ பேரே சொல்லப்படல, ஆனாலும் அவர் ஆசீர்வாதமான ஸ்திரீயாய் இருக்கிறாள். ஹல்லேலூயா. இவளுடைய முதல் ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அவள் வாயை திறக்கல, மௌனமாய் இருந்தாள். ஆமேன். இன்னொரு அடுத்த பாயிண்ட், ரொம்ப கஷ்டமான காரியம் என்னன்னா, தன்னுடைய கணவர்கிட்ட போய் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஒன்று விடாம சொல்லிடுறான். நிறைய வீட்டுல மனைவிகள் கணவர்கிட்ட எல்லாத்தையும் ஓப்பனா சொல்றது இல்லைன்றதுதான் உண்மை. அதை நம்ம மறுக்க முடியாது. அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். நான் இதனால்தான் சொல்லலை, நல்லதுக்கு தான் சொல்லலைம்பாங்க. ஆனாலும் சொல்லாம மறைக்கிறது. ஆனா இவ அப்படி செய்யவே இல்லை. எல்லாவற்றையும் தன்னுடைய கணவர்கிட்ட போய் ஒன்று விடாம, ஏன்னா அந்த நேரத்துல கணவர் இல்லை, சோ அவ எல்லாத்தையும் போய் கணவர்கிட்ட மறைக்காமல் சொல்லிவிடுகிறத நம்ம இந்த வசனங்கள்ல பார்க்க முடியும். இப்படி அவளுடைய குணாதிசயங்கள் விளங்குகிறது வேத புத்தகத்துல நம்ம பார்க்கிறோம். இந்த கணவர் வந்து மனைவி சொன்ன உடனே நிறைய பேர் ஏதாவது ஒரு நல்ல ஆலோசனை, உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ ஏதாவது சொல்லுவ அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் வரும் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து, இல்லையா? எனக்கு தெரியாதா, நான் வேலைக்கு போறேன், நான் வெளியே போறேன், உனக்கு உலகமே தெரியாது அப்படின்னு இன்னும் நிறைய கூட சொல்லுவாங்க. ஆனா இவங்க அப்படி இல்லை. அவர் மனைவி சொன்னதை கேட்டார், அதை விசுவாசித்தார் இந்த கணவர். ஹல்லேலூயா. இப்படியாய் 6ஆம் வசனத்துல அந்த ஸ்திரீ தன் புருஷன்ட்ட வந்து, தேவனுடைய மனுஷன் ஒரு என்னிடத்தில் வந்தார், அவருடைய சாயல் தேவதூதன் சாயல் போல் மகா பயங்கரமா இருந்தது, எங்க இருந்து வந்தீர்னு நான் அவரிடத்துல கேட்கல, தம்முடைய நாமத்தை எனக்கு சொல்லவும் இல்லை. நீ யாரு எவரு எதுவும் நான் கேட்கல, எதுவும் நான் சொல்லவும் இல்லை, அவரும் சொல்லல. இப்படி குமாரனை பெறுவாய் அப்படின்னு எல்லாம் மட்டும் சொன்னாரு அப்படின்னு சொல்றா. மனோவா வந்து உடனே அதை நம்புறாப்புல விசுவாசிக்கிறாரு. உடனே அவர் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே நீர் அனுப்பின தூதன் மறுபடியும் ஒரு விசை எங்க கிட்ட வந்து பேசட்டும் அப்படின்னு ஒரு விண்ணப்பம் வைக்கிறார். மனைவிய நம்புறாரு, ஆனாலும் அவருக்கும் இன்னொரு டைம் செகண்ட் கன்ஃபர்மேஷன் வாங்கிக்கிற மாதிரி. ஹல்லேலூயா.
இப்படியாய் நல்ல ஒரு மனைவி, கணவர்கிட்ட நல்ல பெயர் எடுத்த மனைவின்னு கூட அவங்கள சொல்லலாம். இப்படி இந்த தூதன் வந்து ஆ திரும்ப வரணும் அப்படின்னு கேட்டு அவர் சொல்ற காரியங்கள் உண்டு. இதுல அந்த தூதன் வந்து சொல்லும்பொழுது ஒரு கண்டிஷன் சொல்றாங்க. "உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும்ன்றது உண்மை. ஆனா, நீ திராட்சை ரசம்லாம் குடிக்கக்கூடாது. தீட்டானதெல்லாம் புசிக்கக்கூடாதுன்னு." அந்த நாட்கள்ல திராட்சை ரசம் தான் மிக முக்கியமா இருக்கும். கானா ஒரு கல்யாணத்திலேயே அது குறைவுபட்ட பொழுது, ஒரு பெரிய பிரச்சனை ஆயிரும்னு சொல்லி தான் இயேசு கிறிஸ்து தண்ணீர திராட்சை ரசமா மாற்றுனத நம்ம பார்க்கிறோம். அந்த திராட்சை ரசம் அவங்க முகத்துக்கு பொலிவ கொடுக்கும். சரீரத்துக்கு நல்ல ஆரோக்கியத்த கொடுக்கும். நெறைய அவங்க அத ரெகுலரா யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஆலிவ் ஆயில் இது எல்லாமே அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு. அது எடுக்காம இருக்க மாட்டாங்க. ஆனா, அதை நீ எடுக்கக்கூடாது. இப்ப பிரெக்னன்ட்டா இருக்கிறவங்க கிட்ட போனா டாக்டர்ஸ் வந்து ஒரு சார்ட் குடுப்பாங்க. இதெல்லாம் நீ சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் உனக்கு ஹார்மா இருக்கும். குழந்தைய பாதிக்கும் அப்படின்னு. அப்ப இந்த தாய்மார்களாகிய நீங்கள் எல்லாருமே உங்க குழந்தைகள பெற்றெடுக்கும் பொழுது சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கும். ஆனா, அத சாப்பிடக்கூடாதா? என் குழந்தைய பாதிக்கு. சரி நான் சாப்பிடல. கணவர் அந்த தியாகம் செய்ய மாட்டாரு. ஆனா, மனைவி தான் அந்த தியாகம் செய்யறாங்க இல்லையா? அதேதான் அன்றைக்கு தேவதூதன் மூலமாய் அவளுக்கு சொல்லப்பட்டது. எது? ரொம்ப பிடிச்ச ஐஸ்கிரீம் நீங்க சாப்பிடக்கூடாதுன்னா எப்படி இருக்கும்? சில வாலிபஸ் பிள்ளைகள் கன்சீவா இருக்கும்போது, "எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐஸ்கிரீமு. இப்ப சாப்பிடக்கூடாது டாக்டர் சொன்னாருனால நான் சாப்பிடல. அது சாப்பிட்டா சுகர் லெவல்ஸ் ஏதாவது இன்கிரீஸ் ஆயிடுச்சுன்னா, எனக்கு பிரச்சனை ஆயிரும்" சொன்னாங்க. ஸோ சேம் திங் அவங்களுக்கு பிடித்தமான ரெகுலரா பழக்கத்துல இருக்கிற அந்த ஃபுட் அவங்க எடுக்கக்கூடாது. ஸோ அத அவ அவாய்ட் பண்ணாங்க. ஸோ தியாகம். அந்த இடத்துல தாய் தியாகம் செய்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்படியாய் அந்த திராட்சை ரசத்தையே தள்ளி தன்னோட ஆரோக்கியத்த கூட அவள் பெருசா எடுக்கல. ஆனா அவள் நம்பினது ஒரு கொத்தமல்லி அளவு மன்னாவை கொண்டே 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள ஆண்டவர் வழி நடத்தி வந்தார். பெலன் குறுகி போல, கால் வீங்கல, செருப்பு தேய்ந்து போல, பீய்ந்து போல, ஆடை பழைதால, இப்படி எல்லாத்தையும் பார்த்திருக்காங்க. நடந்தே வந்திருக்காங்க. அப்ப அந்த பெலன குடுத்த ஆண்டவர், இந்த திராட்சரச பெலனை காட்டிலும் எனக்கு பெலன் தர வல்லவர்ன்னு விசுவாசித்தா. ஸோ விசுவாசத்துல அவள் வல்லவளாய் இருந்தாள். அதனால தான் இது குடிக்கலன்னா என் குழந்தை ஒரு அனீமிக்கா பிறந்துருமே, ஒரு 1 கிலோ வெயிட்டோட தான் பிறக்குமேன்லாம் குறுக்கு கேள்வி கேட்கல. அப்படியா? நான் சாப்பிடல. ஷி ஒபேட். தன்னை தாழ்த்தி ஒபே பண்ணா. அவள் விசுவாசம் திராட்சரசம் மீது இல்ல, தேவன் மீது இருந்தது. ஹalleluya. ஸோ இப்படி ஒரு தியாகம் செய்கிற ஒரு தாயாவும் காணப்பட்டாள். இந்த நிலையில தான் இவர் கணவர் வந்து கேட்ட விண்ணப்பத்தின்படியே திரும்ப தேவதூதன் அவர்களுக்கு தரிசனமாகிறார். ஆனா அப்பவும் இவ தனியா இருக்கா. ஒரு வயல்வெளியில இருக்கா. கணவர் அங்கு இல்ல. அந்த இடத்துல அவரு பார்த்த உடனே, அவள் உடனே ஏற்கனவே என்ட்ட தான் ஆண்டவர் பேசினாரு. நான் தான் பக்தியுள்ள ஸ்திரீ. நீ பக்தியில குறைவுன்னு கணவர குறை சொல்லல. தாழ்த்தி ஒரு நடத்தல. திரும்பவும் வந்தபோது பாரு, திரும்பவும் நான் என்கிட்ட தான் தேவதூதன் வந்தாரு. விண்ணப்பித்தது நீ, என்ட்ட தான் ஆண்டவர் வந்து பேசினார்ன்னு சொல்லல. உடனே போய் தன் கணவனை அழைத்து வருகிறாள். நான் இன்னைக்கு பார்த்தவர் இன்னைக்கு இருக்காரு அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த கணவருக்கு முன்பதாக தன்னை தாழ்த்துகிறவளாய், தாழ்மையுள்ள ஒரு பெண்ணாய், ஒரு கீழ்ப்படிகிற மனைவியா, பெருமை எதுவும் இல்லாம. ஏன்னா ஒரு வீட்ல சப்போஸ் ஹஸ்பண்ட் ரட்சிக்கப்படாம மனைவி ரட்சிக்கப்பட்டவங்களா இருந்தாங்கன்னா, அவங்க பாவின்னு சொல்லுவாங்க. கர்த்தரை ஏற்றுக்கொள்ளலன்னுவாங்க. ஆனா இவங்க பரிசுத்தவானா காமிச்சுக்குவாங்க. அந்த மாரி அந்த பெண் காண்பிக்கல. ஹalleluya. ஸோ அப்ப பார்க்கும் பொழுது திரும்ப அந்த தேவதூதன் அங்கு வருகிறான். அப்போ இந்த ஸ்திரீ இதோ என்னிடத்துல வந்தவர் எனக்கு தரிசனமானான்னு புருஷனுக்கு சொல்லும் பொழுது மனோவா எழுந்திருந்து தன் மனைவியின் பின்னால் போய் அவர்கிட்ட தேவதூதன் இருக்கிற இடத்துக்கு வருகிறார். அப்பொழுது நீங்க தான் இந்த ஸ்திரீ கிட்ட பேசுனீங்களா என் மனைவி கிட்டன்னு போது, ஆமா நான் தான் அப்படின்னு தேவதூதன் சொல்லும் பொழுது மனோவா சொல்றாரு, நீ சொன்ன காரியம் நிறைவேறும் பொழுது நீங்க இந்த மாதிரி குழந்தை பிறக்கும் சொன்னீங்க. அப்பொழுது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்கணும்? அதை எப்படி நடத்தணும்? அப்படின்னு கேட்டான். ஆமென். கேட்டது என்ன? அந்த குழந்தைய எப்படி நாங்க வளர்க்கணும்?
அது எப்படி நாங்க நடத்தணும் அப்படின்னு. இன்னைக்கு எல்லாரும் குழந்தைகள டாக்டர் வயித்துல கன்சீவ் ஆனாலே பெண்ணோ, ஆணோ அப்படின்னா இப்படிதான் வரணும், இதுதான் வரணும்னு அப்படி உலக பிரகாரமான எதிர்பார்ப்புகளோடு வளர்க்குறாங்க. ஆனா, தேவனுடைய வழியில வளர்க்கணும். பிள்ளை ஆராதிக்கிற பிள்ளையா வளர்க்கணும். கர்த்தருக்காய் நிற்கிற பிள்ளையா வளர்க்கணும்னு எவ்வளோ பிளான் பண்றாங்கன்றது கஷ்டமான காரியமா தான் இருக்கு. ஆமென். இப்படியா இருக்கும் பொழுது, இந்த தகப்பன் கேட்கிறார். ஒரு பிராக்டிகலா இருக்கிற விஷயம், நெறைய வீட்ல தகப்பனுக்கு தன் பிள்ளை என்ன ஸ்டாண்டர்ட் படிக்குதுன்னே தெரியாது. உங்க பொண்ணு என்ன படிக்கிறாங்க? 3ன்னு நெனைக்கிறேன் அப்படிம்பாங்க. பார்த்தா 4த்து தான் படிச்சுட்டு இருப்பாங்க பொண்ணு. அதுவே தெரியாது. பிள்ளைக்கு என்ன வேணும் தெரியாது. காரணம் என்ன சொல்லுவாங்க, "நான் காலையில வேலைக்கு போயிட்டு நைட் வரேன். அதான் என் மனைவி கிட்ட எல்லா பொறுப்பையும் குடுத்துட்டேன்." கரெக்ட்டு தான், மனைவி கூட்டு போறாங்க, ஸ்கூலுக்கு வராங்க, எல்லாமே பார்த்துக்கிறாங்க, சொல்லி தராங்கன்றது உண்ம. ஆனா மகளோ, மகனோ என்ன படிக்கிறாங்கன்றது தெரிந்து வைத்திருக்கிறது தகப்பனோட கடமை. இப்படி அந்த தகப்பன் கேட்கிறாரு. அந்த மனைவி தான் குழந்தைய வளர்க்குறவங்க. ஆனா அவ கூட கேட்கல. அந்த மனைவி வாயே திறவாத ஒரு மனைவி, ஒரு வித்தியாசமான கேரக்டர். ஆனா அந்த கணவர் கேட்கிறார், அந்த குழந்தைய எப்படி வளர்க்கணும்? எப்படி நாங்க நடத்தணும்? அப்படின்னு. ஹalleluya. அதுக்கு தேவதூதன் என்ன கரெக்ட்டா பதில் சொன்னார் தெரியுமா? நான் ஸ்திரீயோடே சொன்ன யாவற்றிற்கும் அவள் எச்சரிக்கையா இருந்து. திருப்பி அதே மாரியே அதெல்லாம் சொல்லல. நான் எல்லாம் சொன்னேனோ, ஏற்கனவே அவட்ட எல்லாம் சொல்லியிருக்கேன். அதன்படி அவள் எச்சரிக்கையா இருக்கணும். அந்த தவிர்க்க வேண்டியவைகளை தவிர்க்கணும். அது மட்டும் இல்ல, நான் கட்டளையிட்ட எல்லாவற்றையும் அவள் கைக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிர்றாரு. என்ன ஏற்கனவே தேவதூதன் சொல்லியிருந்தாருன்னு உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். தீட்டானதையெல்லாம் அவங்க சாப்பிடக்கூடாது. அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான். ஹalleluya. அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான். சோ அவள் எடுக்க வேண்டிய உணவு கட்டுப்பாடுகள் மாத்திரம் இல்ல, இந்த குழந்தையின் மீது கத்தி படக்கூடாது. அந்த பிள்ளை நசரேயனாய் இருப்பான். அவன் இஸ்ரவேலை மீட்கிற ரட்சகனாய் இருப்பான்னு வாக்கு பண்ணியிருக்கார். அதே தான் நான் இப்பவும் சொல்றேன். அதை அவள் கீப் அப் பண்ணும். அதை கடைபிடிக்கணும். அதை அவள் மீறக்கூடாதுன்றது தான் அந்த தேவதூதன் திரும்ப அந்த மனோவா கிட்ட சொல்லிடுறாரு. ஹalleluya. இவளுடைய பெயர் வேதத்தில் சொல்லப்படல. இவளுக்கு எந்த பெருமையும் இல்ல. அதனால ரெட்டிப்பான நன்மை. முதலாவதும் தூதன் இவர்கிட்ட வந்தாங்க. 2வதும் தூதன் இவளிடம் வந்ததை நாம் பார்க்கிறோம். ஹalleluya. அதே போல அந்த கணவரும் தன்னுடைய மனைவி சொன்ன வார்த்தையை நம்புகிற கணவராய் காணப்பட்டது ஒரு ஆசீர்வாதம். இப்படியாய் இந்த 2 பேருக்குள்ளேயும் அந்த ஒரு மனமும் ஒற்றுமையும் இருக்கிறதுனால தான் அந்த குடும்பத்துல ஆசீர்வாதங்களை நம்ம பார்க்க முடிகிறது. மனோவா நிறைய இடத்துல பார்க்கும் பொழுது எங்களோட நாங்கள் எப்படி வளர்க்கணும் அப்படிதான் கேட்கிறாரே தவிர நான் என்ன செய்யணும் அப்படின்னு தனித்து கேட்கல. தன்னையும் தன் மனைவியையும் சேர்த்து சொல்லுகிறத தான் எல்லா இடங்கள்லயும் பார்க்கணும். ஹalleluya. இப்படி அந்த மனோவாவும் தன் மனைவியை எல்லா காரியத்திலும் இணைத்து கொண்டார். அந்த மனைவியும் தன் கணவரை இணைத்து கொண்டு நம்முடையது அப்படிதான் சொல்றாங்க. என்னது, நானு, எனக்கு தெரியாதா அப்படின்னு தனித்தனியா 2 பேரும் பேசல. 2 பேரும் சேர்ந்து இருக்காங்க. விட்டு கொடுக்கல. பேசுறதுல கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர்ந்து அரவணைத்து போறத பார்க்கிறோம். இதன் பின்பதாக அந்த நாட்கள்ல இப்படி தேவதூதன்கள் வந்த பொழுது ஆபிரகாம் கூட நிறைய அந்த பலிகளை அவர்களுக்காக அந்த உணவு சமைத்து கொடுத்து போஜன பலி மாதிரி கொடுத்ததை நம்ம நிறைய செய்திகள்ல அங்கிள் சொல்லி கேட்டிருப்போம் இல்லையா? அதே போல இந்த மனோவா சொல்றாரு, ஆஹ் அந்த தூதனை நோக்கி, நாங்க ஒரு வெள்ளாட்டு குட்டிய உமக்காக சமைத்து கொண்டு வரும் மட்டும் இங்க வெயிட் பண்ணுங்க, போயிடாதீங்க தூதரே அப்படின்னு சொல்றாரு. வெள்ளாட்டுக்குட்டி எதை குறிக்கிறது? நம்ம ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவை. ஹalleluya. அப்ப கர்த்தருடைய தூதன் இவர் என்ன செய்யறாரு? அந்த தூதனுக்கு பலி செலுத்துவதை போல சொல்லுகிறான். நம்ம நிறைய பேர் உதவி செய்யறவங்கள கடவுளாவே நினைச்சிருவோம் இல்ல. அவங்கதான் எனக்கு தெய்வம் மாதிரிங்க. எனக்கு படிக்க வச்சாங்க, உதவி செஞ்சாங்க எல்லாம். ஆனா கர்த்தர் தான் அவங்க மூலமா நமக்கு உதவி செய்தாருன்றதுதான் உண்மை. ஹalleluya. இல்ல ஆண்டவரையே கூட விட்டுருவாங்க. இவர்தான் எனக்கு தெய்வம் அப்படின்னு சொல்ற எத்தனையோ பேரை பார்க்கிறோம். ஆனா இந்த தேவதூதன் சொல்றான், நீ என்னை
இருக்க சொன்னாலும் நான் இருக்க மாட்டேன். உன்னோட உணவ புசிக்க மாட்டேன். நீ சர்வாங்க தகன பலி இட வேண்டுமானால், அதை நீ கர்த்தருக்கு செலுத்துவாயாக. யாருக்கு மகிமைய செலுத்தணும்? கர்த்தருக்கு. சிலுவை குறித்து அல்லாம வேற ஒன்றையும் நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். ஹalleluya. ஒத்தாசை வந்தாலும், இது கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒத்தாசை. அப்படிதான் நம்ம சொல்லணும். துதி, கனம், பெருமை, புகழ், மேன்மை எல்லாம் இயேசு ஒருவருக்கு மாத்திரம் தான். ஹalleluya. அவர் கர்த்தருடைய தூதன் என்று மனோவா அறியாதிருந்தான். ஹalleluya. இப்படி போய்க் கொண்டிருக்க நிலையில, இவர் சொன்ன காரியத்தை எல்லாம் பார்க்கும் பொழுது, அவர் உங்க பேர் என்ன? அது கர்த்தருடைய தூதன்ட்ட நாங்க உம்மை கனம் பண்ணும் பொழுது, நாமம் என்ன? பெயர் என்ன? மோசே கேட்பார்ல போய், நீ அவங்களெல்லாம் விடுவிக்கணும் அப்படின்னா, உம்முடைய நாமம் என்ன? அப்படின்னு. அதே போல, உம்முடைய நாமம் என்ன? அப்படின்னு மனோவா தான் கேட்கிறார். இதுவரைக்கும் கூட அவர் ஒய்ஃபு இல்லவே இல்ல. வீட்ல யாராவது வந்திருந்தாங்க, ஏதோ ஒரு வீடு கட்டுறாங்க, இல்ல ஏதோ ஒரு காரியம்னா கூட கணவனும் மனைவியும் பேசும்பொழுது, பாதி கணவர் கேட்பாங்க. சில இடத்துல கணவர் விட்டு போனத மனைவி கேட்பாங்க. பாயிண்ட் விட்டு போயிட்டாரு ஹஸ்பண்ட் அப்படின்னு. அந்த மாரி கூட பேசல. இந்த மனைவி அப்பவும் சைலன்ட்டா தான் இருக்கிறாங்கன்னு ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்குல்ல. அப்படிப்பட்ட நிலையில, "உம்முடைய நாமம் என்ன?" அப்படின்னு கேட்கும் பொழுது, அவர் சொல்றாரு, "அது அதிசயம்." ஆமென். இந்த அதிசயமானவர தான் நம்ம இன்னைக்கு தியானிக்கிறோம். இந்த அதிசயமான தேவன். முடியாதவைகள முடிய செய்கிற கர்த்தர். ஒரு நியாயாதிபதிய எழுப்பணும்னு நெனச்சாரு. ஆனா குழந்தை இல்லாத ஒரு குடும்பத்த தான் தெரிந்து கொண்டார். ஹalleluya. உங்களுக்கு ஒரு நல்ல வேலைய தரணும்னா, வேலை இல்லாத உங்கள தான் தெரிந்து கொள்வார். ஹalleluya. வழி இல்லாத இடத்துல தான் வழிய உண்டாக்குவார். கோணலான ஒழுங்கற்ற பூமிய தான் அவர் ஆவியானவர் வரும்பொழுது அந்த இடம் ஒழுங்காய் மாறியது. ஆமென். இப்படிதான் ஆண்டவர் குடும்பங்களை தெரிந்து கொள்ளுகிறார். ஹalleluya. ஆபிரகாம கூட ஏதோ ஒரு இடத்துல சிலை வணக்கங்களையும் அந்த சிலை செய்து கொடுக்கிற அந்த குடும்பத்துல தெரிந்து எடுத்துதான் நான் பெரிய ஜாதியாக்குவேன் என்று ஆண்டவர் சொன்னார். கர்த்தர் நல்லவர் பிரியமானவர்களே. ஆமென். அப்படிப்பட்ட நிலையில இந்த காரியம் நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். இவர்கள் அதே போல மனோவா போய் ஒரு வெள்ளாட்டு குட்டியையும் போஜன பலியையும் கொண்டு வந்து அதை கன்மலையின் மேல் கர்த்தருக்கு செலுத்துகிறான். கன்மலை கிறிஸ்து தான். கன்மலையின் மேல் கர்த்தருக்கு செலுத்துகிறான். அவன் சொன்னது போல ஏஞ்சலுக்கு தேவதூதனுக்கு சொல்லல, கர்த்தருக்கு செலுத்துகிறான். அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே ஒரு அதிசயம் நடந்தது. என்ன அந்த அதிசயம்னா, அந்த அக்கினி ஜுவாலை பலிபீடத்திலிருந்து வானத்துக்கு நேரா எழும்புனது. மேல இருந்து அக்கினி வரும்பாங்க. இது அக்கினி அந்த பலியிலிருந்து மேல் நோக்கி போகும்பொழுது அது தேவதூதனும் அந்த அக்கினி ஜுவாலையிலிருந்து ஏறி பரலோகத்துக்கு போறத பார்க்கிறோம். அவர்கள் 2 பேரும் கர்த்தரை அந்த இடத்தில் பணிந்து கொண்டார்கள். ஹalleluya. அக்கினி வந்தது, பலி பொருள் அந்த பலியை பட்சித்தது அப்படின்னாலே அங்கீகரித்ததுன்னு தான் அர்த்தம். எதற்காக இதை அவர்கள் செய்கிறார்கள்னா, நன்றியுள்ள இருதயத்தோடு அதை அவர்கள் தேவனுக்கு செலுத்தினார்கள். இந்த பலிகளை குறித்து நிறைய போதகர் கற்றுக் கொடுத்ததை நம்ம பார்த்திருப்போம். வெள்ளாட்டுக்குட்டி அவர்கள் சர்வாங்க தகன பலியாய் கொடுத்தார்கள். எதற்காக? நம்முடைய பாவங்களை அவர் மன்னித்தார் என்பதற்காக. ஹalleluya. அததான் நம்ம இயேசு கிறிஸ்து சிலுவையில நமக்காக பழுதற்ற பலியாய் தன்னை ஒப்பு கொடுத்தார். எதற்காக? நம்மை பாவம் மற கழுவி சுத்திகரிப்பதற்காக தன் ரத்தத்தை சிந்தினார்னு பார்க்கிறோம். அதே போல போஜன பலி என்னன்னா, தேவன் என்னை பாதுகாப்பதற்காக. அதான் நிறைய வாட்டி அங்கிள் சொன்னாரு, போஜன பலி செலுத்திட்டாலே கர்த்தர் அவர்களை பாதுகாக்கணும். ராஜாவுக்கு அதனாலதான் உணவுப் பொருட்கள் அந்த நாட்கள்ல கொண்டு போய் கொடுப்பாங்க. சோ ராஜா அந்த தேசத்து மக்களை காக்க கடமைப்பட்டிருக்கிறார். அப்படியாய் இவர்கள் சர்வாங்க தகன பலி அவர்கள் பாவங்களை மன்னித்ததுக்காக நன்றியுள்ள இருதயத்தோடு செலுத்தியதோடு அந்த போஜன பலியையும் செலுத்தி இனிமேலும் கர்த்தரைங்களை காப்பார் என்று சொல்லி அந்த 2 பலிகளையும் அவர்கள் செலுத்துகிறார்கள். தேவன் அதில் மகிழ்கிறார். அதை அவர் அங்கீகரிக்கிறார். அந்த ஆட்டுக்குட்டி ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புமையாய் சொல்லப்படுகிறது. இது எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு இது வரைக்கும். இப்ப இவங்க பலியும் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. தேவதூதனும் ஏறி போயிட்டாரு. இப்படி இருக்கிற நிலையில 22ஆம் வசனத்துல மனைவியை பார்த்து மனோவா சந்தோஷப்பட்டிருக்கணும். சரி, இவ்வளோ ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்குன்னு. நாம் தேவனை கண்டோம், சாகவே சாவோம் அப்படின்னு சொல்றாரு. இது எவ்வளோ ஒரு இதா இருக்குல்ல. அவர் இன்னும் அந்த
அந்த ஆண்டவருடைய அந்த விசுவாசத்துக்குள்ளேயே வரல. தேவனையே பார்த்துட்டோம். இனி செத்து போயிருவோம். ஒரு பதட்டம், ஒரு திகில், ஒரு பயம் தான். எல்லாம் முடிந்து ஆண்டவர் பலியையும் அங்கீகரிச்ச அப்புறமும், அவர் இன்னும் அப்படியே தான் இருக்காரு. மனைவி அப்பவாச்சும் அவர் ஏதாவது திட்டியிருக்கலாம். ஏதாவது செய்திருக்கலாம்ல. எதுவுமே செய்யலைங்க. அதுதான் ஒரு பெரிய ஆச்சரியமே இந்த இடத்துல. அந்த இடத்துல அவர் பதட்டப்பட்ட கணவருக்கு பதிலா தானும் பதட்டப்படல. அவர் 2 வார்த்தை சொன்னா, நான் 4 வார்த்தை சொல்றேன்னு பேசல. என்ன இவ்ளோ தூரம் நீங்க இருக்கீங்க? ஒரு அவிசுவாசமா? அப்படி கூட எதுவும் கேட்கவே இல்ல. ரொம்ப ஞானமா அந்த மனைவி அந்த சூழ்நிலைய கையாண்டுருக்காங்க. 23ஆம் வசனத்துல அந்த மனைவி சொல்றாங்க, கர்த்தர் நம்மை கொன்று போட சித்தமாய் இருந்தால், அவர் நம்முடைய கையிலே சர்வாங்க தகன பலியையும், போஜன பலியையும் ஒப்புக்கொள்ள மாட்டார். ஹalleluya. ஆண்டவர் அத அக்செப்ட் பண்ணியிருக்காரு. நம்ம கொன்று போடுற மாரி இருந்தா, அவர் ஏன் அத அக்செப்ட் பண்ணணும்? கேள்வி கூட கேட்கல. ஒப்புக்கொண்டிருக்க மாட்டாருங்க. அவள் வேத அந்த நியாயப்பிரமாணங்களை தெரிந்த ஒரு ஸ்திரியா இருக்கனால, அதை வைத்தே அவனுக்கு எடுத்து சொல்லுகிறா. ஆலோசனை, நல்ல ஆலோசனை சொல்லுகிறா. பயப்படாதீங்க. ஆண்டவர் அதை எடுத்து போடுறதுன்னா, எதுக்கு நம்மகிட்ட இருந்து இந்த பலிய அவர் அங்கீகரிச்சிருப்பார். அங்கீகரித்த பலிக்குன்னா, அவர் நம்மை பாதுகாப்பார். அப்படிங்கிறது தானே. ஏன் பயப்படுறீங்க? அப்படின்னு அவர் எவ்வளோ அழகா ஞானமா சொல்றாங்க. அந்த சொல்லும்பொழுது தான் அந்த விசுவாசம் அந்த கணவருக்கு அதிகரிக்கும். இவைகளை எல்லாம் நமக்கு காண்பிக்கவும் மாட்டார். காமிச்சிருக்கவே மாட்டாரே. சாகடிக்கணும்னா ஏன் இத செய்யணும்? பலிய எதுக்கு அங்கீகரிக்கணும்? அது நம்ம எதுக்கு காண்பிக்கணும்? இவைகளை நமக்கு அறிவிக்கவும் மாட்டார். எதுக்கு அறிவிக்கணும்? உங்களுக்கு வந்து சிஸ்டர் ஆசீர்வதிக்க மாட்டாருன்னு இருந்தா, உனக்கு நானு வேலை தருவேன். நீ ஆசீர்வாதமா இருப்ப. ஒரு அதிகாரியா இருப்பேன்னு எதுக்கு வாக்கு பண்ணணும்? ஆமென். கர்த்தர் மாறாதவர். நான் கர்த்தர், நான் மாறாதவர். அவர் செய்வாரு. ஆனா அவரோட நேரத்துல செய்வாரு. ஆனா வாக்கு பண்ணுகிறார். ஐயோ! நடக்கலையே அப்டின்னா, அந்த வேலை ஆண்டவர் சித்தம் இல்ல. அவ்வளோதான் நம்ம எடுக்க முடியும். ஆமென். கர்த்தர் அப்படி கொடுக்க விருப்பம் இல்லன்னா, எதுக்கு வந்து ஒரு டைம் வேஸ்ட் பண்ணி வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். அந்த நேரத்துல அவள் நல்ல ஒரு ஆலோசனையாய் ஆண்டவரை பற்றி அந்த நியாயப்பிரமாணங்கள் படித்தவைகள் எல்லாத்தையும் கணவருக்கு சொல்றதுனால கணவருக்கு ஒரு தைரியம் வருகிறது. ஹalleluya. யோபு மனைவி பிரச்சனை வரும்பொழுது என்ன சொன்னா, இந்த தேவனை இன்னுமா நீ நம்பி இருக்க? தூஷித்து ஜீவனை விடுன்னு சொன்ன மனைவியா இவள் இல்ல. இதனால்தான் இவள் பெயர் கூட வேதத்துல குறிப்பிடப்படல. இவளுக்கு பெருமையோ புகழோ எதுவும் இல்ல. 2 வாட்டி தேவதூதன் இவளை சந்தித்திருக்கிறான். ஆனாலும் எந்த ஒரு பெருமையும் இல்லாத ஒரு நல்ல மனைவியாய் அவள் இருந்திருக்கிறாள். ஹalleluya. இப்படியாய் இருக்கிற இவள்தான் அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டாள். ஹalleluya. நாம் தியானிக்கிற அந்த ஸ்திரீயை சிம்சோனுடைய தாய். ஆமென். நெறைய பேர் வீட்ல பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைங்க இருக்கிற அந்த நல்ல இப்ப குட்டி பையன் மாரி நெறைய பேர் இருக்காங்கன்னா, அவங்களுடைய அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய அப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் அந்த பேரண்ட்ஸோட பேர் நெறைய பேருக்கு தெரியாது. அந்த பிள்ளைகளை வைத்து தான் சொல்லுவாங்க. எங்க வீட்டு சைட்லயே நான் இருக்கிறேன்னா, மஞ்சுவோட அம்மாங்க இது. அப்படி சொல்றது தான் ஃபெமிலியர். எல்லார் வீட்லயும் அவங்க பேரண்ட்ஸ பெரியவங்களா இருக்கனால பேர் வச்சு சொல்ல மாட்டாங்க. "அப்படியா கீர்த்தியோட அம்மா இவங்க" அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு ரொம்ப இருக்கும். அதே போல தான் சிம்சோனுடைய தாயின்னு தான் வேதத்துல குறிப்பிடப்பட்டிருக்கே தவிர, இந்த தாயின் பெயர் குறிப்பிடப்படவில்லை. ஹalleluya. இப்படியாய் ஒரு இரட்சகனை பெற்றெடுத்த மலடியாய் இருந்த ஒரு ஸ்திரீ. ஆமென். காத்திருக்கிற காத்திருப்பு எவ்வளோ வேதனை. குழந்தை இல்லைன்னு. துக்கம் தொண்டைய அடைக்குதுமாங்களா, அந்த அளவுக்கு உடைந்து போயிருப்பாங்க. ஆனா கர்த்தர் கொடுத்ததோ ஒரு இரட்சகனை, சிம்சோனை, பலசாலியை. ஆமென். கர்த்தர் நல்லவர். உலகத்தை ரட்சிக்கிற இரட்சகர் இயேசு கிறிஸ்து மரியாள் கன்னியின் வயிற்றில பிறந்தார். ஆனா இஸ்ரவேலை ரட்சிக்கிற இரட்சகரான சிம்சோன் இந்த ஸ்திரீயின் வயிற்றில் பிறந்தார். ஹalleluya. திராட்சரசம் கூட எடுக்கக்கூடாதுன்னு தேவதூதன் சொன்ன கண்டிஷனை நம்ம பார்த்தோம். அப்ப சிம்சோனுடைய பலம் எப்படி இருந்ததுன்னு உங்க எல்லாருக்குமே வேதத்துல தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அவன் மிகுந்த பலசாலியாய் இருந்ததா நம்ம பார்க்க முடியும். அவன் எல்லா காரியங்கள்லயும் உள்ளவனா இருந்தான். அதனாலதான் அவனுடைய தலையில சவரகன் கத்தி
படக்கூடாது அப்படின்னு தேவதூதன் சொல்லியிருந்தார். ஸோ இதுல இருந்து நம்ம பார்க்கிறோம், நம்முடைய வலிமை, பலன்லாம் நம்ம எடுக்கிற ஆகாரத்துல இருக்கு, இல்ல நம்ம செய்யற இதுல இருக்கு, அதுல இருக்குன்னு இல்ல. கர்த்தர் தான் நமக்கு பலனை தருகிறவர். எதுவா இருந்தாலும் ஆண்டவர் தான் நம்மை சுகமாக்குகிறவர். கர்த்தரெல்லாம் எதுவும் இல்லைன்றது தான் உண்மை. ஹalleluya. உங்களை உயர்த்துவது கூட உலக பிரகாரமான எந்த ஒரு மனுஷ தலையீடோ, உங்களுடைய பெயரோ, உங்க புகழோ, அந்தஸ்தோ, ஞானமோ எதுவுமே இருக்க இன்ஃப்ளூயன்ஸ் எதுவும் இல்ல. கர்த்தர் தான் உயர்த்த முடியும். கர்த்தர் தான் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். இந்த சிம்சோன விசுவாச வீரர்கள் அந்த எத்தனை பேரை பைபிள்ல குறிப்பிட்டிருக்காங்களோ, அதுல சிம்சோன் பெயரும் இடம்பெற்றிருக்கு. அது காரணம் என்ன? அந்த தாய் அவனுக்கு கர்த்தரை போதித்தார்கள். ஆமென். அதனாலதான் அவன் விசுவாச வீரனாய் காணப்பட்டான். எல்லாம் நல்லா தான் இருக்கு, போயிட்டு இருக்கு. ஆமென். ஆனா ஒரு நேரத்துல வரும்பொழுது திருமண காரியங்கள்ல தடுமாற்றங்கள் வரும்னு நம்ம அடிக்கடி செய்திகள்ல அங்கிள் சொல்லி கேட்டிருக்கோம். இவனோட காரியத்திலயும் பெலிஸ்தேரையெல்லாம் முறியடிக்கவும் இந்த மக்களை காப்பாற்றவும் தான் ஆண்டவர் இவனை கொண்டு வந்தார். ஆனா அவனுடைய நாட்கள்ல பார்க்கும் பொழுது அவன் அந்த பெலிஸ்தரின் குமாரத்திகள்ல ஒரு பெண்ணை பார்க்கிறான். அவளை அவனுக்கு பிடித்ததுனால எனக்கு இந்த பெண் தான் வேணும்னு அவங்க உறுதியா அவங்க அப்பா அம்மா கிட்ட வந்து சொல்றான். அப்ப அவங்க அப்பா அம்மா அப்படியா, சரிப்பா வேற வழி இல்ல, நீ விரும்பிட்ட, கல்யாணம் பண்ணி வச்சிரோன்னு சொல்லல. அவள் சொல்றாங்க, நீ போய் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தரிடத்தில் ஒரு பெண்ணை கொல்ல வேண்டியது என்ன? தவறு செய்யும் பொழுது தகப்பனும் தாயும் எச்சரிக்கிறார்கள். தவறு என்று சொல்லுகிற எத்தனையோ பேரை நாம் பார்க்கிறதில்ல. பெற்றோர் அதை சொல்றதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க. ஏன்னா இந்த காலம் அப்படி இருக்கு, ஜெனரேஷன் இருக்குன்னு ஒரே வார்த்தையில சிம்பிளா சொல்றாங்க. நான் ஆண்டவர் அறியாத ஒரு குடும்பத்துல பெலிஸ்தர்கிட்ட விருத்த சேதனம் இல்லாத குடும்பத்துல ஒரு பெண்ணை நீ தேர்வு செய்யறன்றியே, உன் சகோதரரின் குமாரத்திகளிலும் எங்கள் ஜனம் அனைத்திலும் பெண் இல்லையா? ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளை இல்லையா? ஒரு யூத பிள்ளை இல்லையா? ஒரு இஸ்ரவேல் பிள்ளை இல்லையா? நீ போய் பெலிஸ்தரின் பிள்ளையை திருமணம் செய்யறேன்னு சொல்றியேன்னு உங்க அப்பா அம்மா தப்பை தவறு, உள்ளதை உள்ளதென்று இல்லதை இல்லதென்று சொல்லணுன்றாங்கல்ல வேதத்துல. அதே போல தவறை சுட்டி காண்பித்து இது தவறு என்று சொல்லுகிறதையும் பார்க்கிறோம். இப்படியான நிலையில பெற்றோரை அவன் துக்கப்படுத்துகிற சம்பவத்தையும் நம்ம பார்க்க முடியும். இந்த தாய் திராட்சை ரசத்தை நம்பி போகாம கர்த்தரை நம்பி போனதுனால பலத்தோடு இவனை பெற்றாள். ஆனா இவன் இன்னொரு தவறு செய்கிறான். இவன் கர்த்தரை நம்பாம தவறான அந்த தெலீலாள் என்ற பெண்ணை நம்பினதுனால தன் முழு பலத்தையும் இழந்து போனதையும் பார்க்கிறோம் இவனோட வாழ்க்கையில. அவனுடைய எவ்வளோ தாயும் தகப்பன் அவனை வளர்த்திருந்தாங்க. ஆனா பெலிஸ்தர்கிட்ட ஒரு தவறுக்கு அவன் பெண் கொடுக்கும்படி அந்த பெண்ணை திருமணம் செய்து வைக்கணும்னு கேட்டான். அடுத்ததா தன் தாய் தன் தியாகம் பண்ணி திராட்சை ரசம் கூட எடுக்காம கர்த்தரை நம்பி இவனை பலசாலியாய் பெற்றெடுத்தா. ஆனா அதை அவன் யோசிக்காதபடி கர்த்தரை நம்பாம அவளுடைய விருப்பமான அந்த தெலீலாள் என்ற பெண்ணை அவன் நம்பினதுனால தன்னுடைய முழு பலத்தையும் இழந்து போன வேதனையும் அவனுடைய வாழ்க்கையில நடந்தது. கணவருக்கு தெரியாம இத சரி செய்யலாம் அல்லது சிம்சோனுக்கு ஒத்து போலான்னு கூட இந்த மனைவி அல்லது இந்த மனோவாவின் மனைவியோ இந்த சிம்சோனின் தாயோ நினைக்கவே இல்லை. கணவனுக்கு எல்லாவற்றையும் மறைக்காமல் சொன்னால், எந்த இடத்திலும் கர்த்தருடைய தூதன் வந்த பொழுது எதிர்த்து எந்த வார்த்தையும் சொல்லாம அதை கீழ்ப்படிந்து ஏற்றுக்கொண்டா. அதே போல அந்த திராட்சை ரசத்தை அருந்தாமல் அவர் சொன்ன எந்த ஒரு தவறான காரியங்களையும் தீட்டானதையும் சாப்பிடாம அந்த குழந்தையை கர்த்தருக்கென்று பெற்றெடுத்த ஒரு நல்ல தாய். இது வந்து ஒரு குடும்பத்துல தாய் எப்படி இருக்கணும், கணவனும் மனைவியும் ஒரே மனதோடு இருக்கும் பொழுது அந்த பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் வருவார்கள் என்பதற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டா இந்த சம்பவத்தை நம்ம பார்க்க முடியும். ரெபேக்காளை பற்றி பார்க்கும் பொழுது ஈசாக்குக்கு தெரியாம உங்க அப்பா வந்து ஏசாக்கு எல்லாத்தையும் கொடுத்துருவாரு, நானே உனக்கு சமைச்சு தரேன், நீ போய் இப்படி பேசி எல்லாத்தையும் வாங்கிக்கோன்னு அவன் பையனோட கூட்டணி சேர்ந்து யாக்கோபுக்கு எல்லாம் கற்றுக் கொடுக்கிறான். அப்படி இந்த தாய் இல்ல. அதனாலதான் இந்த ஸ்திரீ ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயாய் தேவதூதன் 2 முறை அவளை சந்தித்த பாக்கியத்தை பெற்றாள். இவளுக்கு என்னென்ன சிறப்பு அம்சங்கள்னா, தனியா எதையும் செய்யல.
தன்னிச்சையா செயல்படல. கணவரோட சேர்ந்து செய்தால், கணவருக்கு எதையும் மறைக்கல. அதே சமயம் கணவரை சார்ந்திருந்தாள். அந்த கணவரும் இவளை நம்பினார். அவர் வார்த்தைய விசுவாசித்தார். அதேபோல பரிசுத்தமா வாழ்ந்ததுனால, ஒரு நல்ல நியாயப்பிரமாணத்தலாம் தெரிஞ்ச ஒரு ஸ்திரியா இருந்ததுனால, தேவதூதன் இவளை சந்தித்தார். தேவன் மீது ஒரு விசுவாசம் உள்ள தாயாய் அவள் இருந்தாள். கணவரோட ஒரு மனமா இருந்தா. அந்த கணவனும் மனைவியுமான ஒரு மனம் இன்னைக்கு அநேக குடும்பத்துல இல்லாதனால எத்தனையோ பிள்ளைகள் கண்ணீரோட இருக்காங்க. ஆனா இவர்கள் ஒரு முன் உதாரணமான தம்பதிகளா இருக்கிறாங்க. கணவர் கலங்கி நின்ற பொழுது, "உனக்கு நல்லா வேணும், நீ செய்த தவறு" அப்படின்னோ, அல்லது "உனக்கு விசுவாசமே இல்ல, எனக்கு தான் விசுவாசம்" அப்படின்னு சொல்லாம, அந்த இடத்துல கூட நல்ல ஆலோசனைய கொடுத்து, நியாயப்பிரமாண வார்த்தைகள சொல்லி, அவரை தைரியப்படுத்தி விசுவாசத்துல கொண்டு வந்த ஒரு ஸ்திரீ. அதே அந்த மனோவா, இந்த குழந்தைய எப்படி நாங்க வளர்க்கணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்ட ஒரு நல்ல தகப்பன். இப்படி அந்த குடும்பம் ஒரு குழந்தை கன்சீவ் ஆன உடனேயே, இவளுக்கு நம்ம இத செய்யணும், டெபாசிட் போடணும், இன்சூரன்ஸ் போடணும், இந்த ஸ்கூல்ல படிக்க வைக்கணும், பையனா இருந்தா இந்த பேரு, பொண்ணா இருந்தா இந்த பேரு, நெறைய பிளான் பண்றாங்க. ஆண்டவர்ட்ட கேட்கணும். குடுத்ததுக்கு தேங்க்ஸ் சொல்ட்டு, ஆண்டவரே இந்த குழந்தைய எப்படி நாங்க வளர்க்கணும்? எத்தன கணவன் மனைவி கேட்கறாங்க. கேட்டா எவ்ளோ நல்லா இருக்கும். ஆண்டவரே குழந்தை வயிற்றுல இருக்கும்பொழுதே பரிசுத்த ஆவியினால் நிரப்புங்க. அபிஷேகம் பண்ணுங்க. பாதுகாத்துக் கொள்ளுங்க. வெளிய வரும்பொழுது, உமக்கா இந்த குழந்தை பிறக்கட்டும்னு கேட்கிற ஒவ்வொரு சந்ததியும், ஒவ்வொரு குழந்தையும் கர்த்தருடைய பிள்ளைகளாய் வரும். ஹalleluya. இத்தனை நல்ல சுபாவங்களும் கொண்டவர் மனோவாவின் மனைவி. ஆனா அவர்களுடைய பெயர் வேதத்தில் குறிப்பிடப்படவில்லை. ஹalleluya. இந்த சிம்சோனையும் இயேசு கிறிஸ்துவையும் நம்ம கம்பேர் பண்ணி ஒரு 2 வரி சொல்லி நான் போதகர் கையில கொடுக்க விரும்புறேன். சிம்சோன் வந்து பிறக்க போவதை குறித்து தேவதூதன் அறிவித்தார். இயேசு கிறிஸ்துவும் பிறக்க போறதை குறித்து மரியாளுக்கு தேவதூதன் அறிவித்தார். அதே போல சிம்சோன் ஒரு மலடியாய் இருந்த ஒரு பெண் வயிற்றில் பிறந்தார். இயேசு கிறிஸ்து கன்னியாகிய மரியாளின் வயிற்றில் பிறந்தார். சிம்சோன் வந்து சிங்கத்தை முறியடித்ததெல்லாம் நம்ம வந்து வேதத்துல பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து சாத்தானை முறியடித்தார். ஹalleluya. இந்த சிம்சோனை அவன் விரும்பின அந்த தெலீலாள் மறுதலித்தால் காட்டிக் கொடுத்தாள். இயேசு கிறிஸ்துவை யூதாஸ் காட்டிக் கொடுத்தான். ஹalleluya. அதே போல தெலீலாள் வந்து இவனை காட்டி கொடுக்கிறதுக்காக அந்த பெலிஸ்தர் வந்து இவன் கிட்ட ஒரு டீல் பேசுவாங்க. இந்த இந்த இடத்துல உன்னுடைய மகாபலம் எதனால இருக்கு அப்படின்றத மட்டும் கேட்டு சொல்லு. அவனை எதனால நாங்க மேற்கொள்ளலாம்னு மட்டும் கேட்டு சொல்லிரு. நாங்கள் ஒவ்வொருவரும் 1100 வெள்ளி காசு உனக்கு கொடுப்போம்னு தெலீலாள் கிட்ட சொல்றாங்க. பணத்துக்கு ஆசைப்பட்ட அவனுடைய அந்த ரகசியத்தை அவள் சொல்லிவிடுகிறாள். இதே யூதாசும் 30 வெள்ளி காசுக்கு தான் இயேசுவை காட்டி கொடுத்ததை நம்ம பார்க்கிறோம். அதே போல இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையில அறையப்படுவது முன்பதாக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார்ன்றது நமக்கு தெரியும். அவருடைய தசைகள் எல்லாம் கிழிந்து போனது. அதே போலதான் சிம்சோனுடைய கண்கள் எல்லாம் பிடுங்கப்பட்டது. அவன் கண் பார்வையற்றவனா இருந்தான். அதே போல அவன் மரிக்கும் பொழுது பாருங்க, ஆண்டவர்கிட்ட சொல்றான், ஆண்டவரே இந்த பெலிஸ்தர் கையில பழி வாங்கும்படி இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் தேவனே பலப்படுத்தும்னு கேட்கிறான். அப்பதான் ஆண்டவர் அவனுக்கு பலனை தருகிறார். அவன் எல்லாரையும் அழித்து அவனும் இறந்து போயிடுறான். ஆனா இயேசு கிறிஸ்துவும் சிலுவையில் அறையப்படும் பொழுது 2 பக்கமும் கள்ளர்கள் இருந்தார்கள்னு பார்க்கிறோம். இந்த சிம்சோன் அந்த இஸ்ரவேலை பெலிஸ்தர் கையிலிருந்து மீட்கிறதுக்காக இரட்சகனாய் பிறந்தான். ஆனா இயேசு கிறிஸ்து நம்ம ஒவ்வொருவருக்காகவும் ரட்சிக்கப்பட வேண்டும், அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பூமியில நமக்காக பிறந்தார். இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் இயேசு பிறந்தார். இந்த இயேசு கிறிஸ்து நல்ல தேவனா இருக்கிறார். அவருடைய நாமம் அதிசயம். ஹalleluya. அதிசயமானவர். உங்க வாழ்க்கையில அதிசயங்களை தான் செய்வார். சாதாரணமா காரியம் நடக்கும் பொழுது, சரி கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பிறந்துச்சு, படிச்சு முடிச்ச உடனே வேலை கிடைச்சிச்சு, கேம்பஸ் இன்டர்வியூலே கிடைச்சிருச்சு, நல்ல பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் அதனாலதான் கிடைச்சது, இப்படிதான் சொல்லிட்டு போயிருவாங்க. பல வருஷங்கள் குழந்தை இல்ல, ஒரு குழந்தை பிறக்கணும்னா ஒரு சாம்சனா பிறக்கலாம். அவன் தவறான வாழ்க்கை அல்ல, அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த பலனுள்ள குழந்தையா பிறந்ததை நம்ம பார்ப்போம். ஒரு சாமுவேலை அன்னாளுக்கு ஆண்டவர்
கொடுத்தார். அப்படி குழந்தை பிறக்கும் பொழுது அது ஆசீர்வாதமாய் மாறும். உங்க வாழ்க்கையில இன்னைக்கு என்ன கஷ்டத்தோட இருந்தாலும், ஆண்டவரே உம்முடைய நாமம் அதிசயம். அந்த அதிசயமான செயல்கள், ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயல்ல மகத்துவமானவர். அந்த அதிசயத்த செய்யுங்க. இன்னைக்கு எல்லாமே அசாதாரணமா இருக்கு. ஒரு அதிசயம் நடந்தா தான் என் வாழ்க்கையில நன்மை வரும். ஒரு அதிசயம் நடந்தா தான் நான் வாழ முடியும். ஒரு அதிசயம் நடந்தா தான் எனக்கு எதிர்காலமேன்னு சொல்றோம்ல. அவருடைய நாமம் அதிசயம். அந்த அதிசயமான இயேசு கிறிஸ்துவை உங்களுக்காய் சிலுவையில் தன்னையே ஜீவனை பலியாய் கொடுத்தார். சிம்சோன் திரும்ப உயிரோடு எழும்பல. ஆனா மரணத்தை ஜெயித்து இயேசு உயிரோடு எழுந்திருக்கிறார். நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. ஆமென். சிம்சோனை போல அவர் மரித்து போல, மரித்தவர் மரணத்தை ஜெயித்து எழுந்திருக்கிறார். அதனால இன்றைக்கு என்னோட ஆசீர்வாதங்கள் உயிர் பெறும்படியாய் உம்முடைய நாமம் அதிசயம்னு அவரை நம்பி கூப்பிட்டு பாருங்களேன். ஒரு அதிசயத்தை பார்ப்பீங்க. காட் பிளஸ் யூ. இன்று ஒரு தகப்பனும் தாயும் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல செய்தியை நம்மோடு கூட பகிர்ந்து கொண்டார்கள். அதுக்காக யாரும் போய் உங்க பையனுக்கு திராட்சை ரசம் குடிக்காத, நல்லா முடி வளர்த்துக்கோ, நீளமா வளர்த்துக்கோ, இல்ல அப்பதான் நீ நசரேயனா இருப்பேன்னு சொல்லி தயவுசெய்து போய் செஞ்சு, ஆமா, உங்க பிள்ளைங்கெல்லாம் உங்களை பார்த்து ஏதாவது சொல்லிட போறாங்க. நீ எங்கேயாவது மீட்டிங் தான் போனியா, இல்லையா வேற ஏதாவது போய் இப்படி எனக்கு ஒரு தவறான உபதேசத்தோடு வந்துகிட்டு நசரேய விரதம் என்பது என்னாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அது இருக்க வேண்டிய விதங்களை குறித்து எப்பவுமே ஒண்ணு ஞாபகம் வச்சுக்க. கற்பனைகளும் கட்டளைகளும் இஸ்ரவேலுக்காக கொடுக்கப்பட்டவைகள். நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். அவர்கள் கடவுளுடைய ஜனங்கள், நீங்கள் கடவுளுடைய பிள்ளைகள். கற்பனைகள் அவர்களுக்காய் கொடுக்கப்பட்டது. இதை செய்தால் நல்லது, இதை செய்யாவிட்டால் உனக்கு சாபம். அதே பிள்ளைகளுக்கு வரும்பொழுது, இதை செய்தால் உனக்கு ஆசீர்வாதம், செய்யாவிட்டால் ஆசீர்வாதம் இல்லை என்றது. யாராவது தான் பையனை வெட்டிடுவாங்களா? உங்க பிள்ளை தப்பு பண்ணும்போது அடுத்தவன் அடிக்கிறதுக்கு முன்னால நானே அடிச்சு கொண்டு புதைச்சிடுறேன். இல்ல. நம்முடைய பிள்ளைகளுக்கு தண்டனை கொடுப்போம். ஆனால் பிள்ளைகளை நேசிப்போம். கடவுளுடைய பிள்ளைகளுக்கு கடவுளுடைய ஜனங்களுக்கு உள்ள வித்தியாசம். இந்த நசரேய விரதத்திலே 3 காரியங்கள். இந்த சிம்சோனுக்கு சொல்லப்பட்டதா இருக்கட்டும். பைபிள்ல 3 பேருக்கு தான் நசரேயன் என்று சொல்லப்பட்டிருக்கும். ஆனா நிறைய பேர் நசரேய விரதம் இருந்தார்கள் பைபிள்ல. ஆனா நசரேயன் என்று சொல்லப்பட்டது சிம்சோனை நசரேயன் என்றும், யோவான் ஸ்நானகனை புதிய ஏற்பாட்டிலே அவன் நசரேய விரதம் என்று நசரேயன் என்றும், மத்தேயு மட்டும்தான் சொல்லுவான் இயேசு கிறிஸ்து அவர் நசரேயன் என்று எண்ணப்படுவார் என்று மத்தேயு 2:23 நீங்கள் வாசிக்கலாம். அவர் நசரேயன் எண்ணப்படுவார் என்று. ஆகவே இந்த நசரேயன் என்பவன் யார்? முதலாவது அவன் என்ன பண்ணணும்? திராட்சை ரசம் குடிக்கக்கூடாது. அதனுடைய அர்த்தம் என்ன? யாரும் உங்க பையன்கிட்ட போய் சொல்லி அதை சாப்பிடாத இதை சாப்பிடாதெல்லாம் சொல்லிடாதீங்க. அதனுடைய அர்த்தம், இந்த ரசத்தை விட என் தேவன் பெரியவர். ஃபெய்த். இதுதான் பலன் கொடுக்கும் என்று உலக நீதி. ஆனா இந்த நசரேயை விரும்பும் நாட்களில் அவனுக்கு நான் பலனாயிருப்பேன். எப்படி 40 வருஷம் மன்னாவினால் பலனாயிருந்தார்களோ, அதே போல இந்த நசரேய விரதம் இருக்கும் நாட்களில் எல்லாம் அவனுக்கு நான் பலனாயிருப்பேன். சிம்சோனை நான் வல்லமையுள்ளவனாய் வைத்திருப்பேன். அவன் இதை எடுக்காத வரைக்கும். அதுக்காக நாம திராட்சை ரசம் விடல் இல்லை. அதனுடைய அர்த்தம் the faith on God. எப்பொழுதெல்லாம் நீ ஆண்டவரை நம்புகிறாயோ, எதெல்லாம் உனக்கு நடக்கல, ஆனால் நான் நம்புகிறேன். இதை விட என் ஆண்டவரை நம்புகிறேன். இந்த தோல்வியை விட, இந்த பிரச்சனையை விட, இந்த வேதனை விட ஆண்டவரை நம்புகிறேன் என்ற ஒரு நசரேய விரதம். 2வது, உங்க பிள்ளைங்களை போய் முடி வெட்டாதன்னு சொல்றாதீங்க. எல்லா பிள்ளையும் முடி வெட்டுன்னு தான் தாய் சொல்லுவாங்கல்ல. பைபிள் மட்டும் முடி வெட்டாது. கான்ட்ரரியா இருக்குல்ல. அது ஏன் நசரேய மட்டும் சவரன் கத்தி படலாகாது என்று எழுதப்பட்டிருக்கும். அதுல 2 காரியம் உண்டு. ஒண்ணு,
படும்போது அவனுக்கு ரத்தம் வந்துடக்கூடாது. பிளட் வந்துச்சு தெரியாம வந்துச்சுன்னா தீட்டாகி விடுங்க. இன்னொன்னு, அந்த நசரேய விரதம் முடியும் வரைக்கும் அவன் தலைமுடியை நீளமாய் வளர்க்க. பூணூல் போட்டிருந்தா நிச்சயமா பிராமின் சொல்லு. நல்ல பூ வச்சுட்டு பொட்டு வைக்காமனா அவனுக்கு தெரியும் கிறிஸ்தவன் இல்ல. அடையாளம் செப்பரேட். சில காரியங்களை செப்பரேட் பண்றதுக்காக நாம் பழக்க வழக்கங்களில் வைத்திருக்கிறோம். பைபிளும் அதே தான் செப்பரேட். சில வேலை எல்லாரும் முடி வச்சுட்டு அப்படி தலைவாரிட்டு அப்படி ஒருத்த மட்டும் முடி நீளமா வச்சிருந்தா அவன் நசரேய விரதம் இருக்கிறான். செப்பரேட்டாய் வாழ வேண்டும். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நீ அவனை போல பாவத்தோட வாழாத, நீ அவனை போல லஞ்சம் வாங்கிட்டு வாழாத, நீ அவனை போல ஏமாத்திட்டு வாழாத, நீ அவனை போல அது எப்படியா போய் பொழைச்சுக்கும் அப்படின்னு விட்டுறாத. என் ஆண்டவர் தான் என் மகளை பிழைக்க வைக்க முடியும். என் ஆண்டவர் தான். அதெல்லாம் கிடைச்சிரும், தானா கிடைச்சிரும். இல்ல இதுல சேர்ந்துட்டா கிடைச்சிரும், அதுல சேர்ந்துட்டா கிடைச்சிரும், இப்படி இருந்தா கிடைச்சிரும், இப்படி இருந்தா கிடைச்சிரும். ஆண்டவர் பாப்பாரு. ஏன்னா இவன் கவர்மெண்ட் உத்தியோகத்துல தான் கிடைக்கும் வாழ்வான்னு இவன் சொல்றானே. சரி வாழட்டுமே, கவர்மெண்ட் உத்தியோகத்தில் போட்டோம் இல்ல பிரைவேட் உத்தியோகம். சரி சரி நீ தானே டிசைட் பண்ண. அப்போ இன்னும் சிலருக்கு அவங்க டிசைட் பண்ணிட்டே இருப்பாங்க, கிடைக்கவே கிடைக்கும். சிலருக்கு இந்த பொண்ணு, இந்த மாப்பிள்ளை, இந்த விஷயம், அந்த விஷயம், இந்த சொத்து எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும் இவங்களா டிசைட் பண்ணுவாங்க. செப்பரேட்டா வாழவே மாட்டாங்க. ஏய் நீ என்ன வேணா டிசைட் பண்ணிக்க, என் தேவன் எனக்கு கொடுப்பார். ஏமா அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்படியா சரி அவனுக்கு கொடுக்காதெல்லாம் உனக்கு கொடுக்குறேன். அதுதான் தேவன், அதுதான் நம்ம ஆண்டவர். ஸோ இந்த செப்பரேஷன், அதுக்காக தான் நசரேய விரதத்தை இஸ்ரவேலுக்கு காண்பித்தார். நீ இவங்க எல்லாம் ஒரே மாதிரி இருப்பாங்க, நீ தனியா இருக்கிறியா? பாக்குறாங்க சிம்சோன் இவன் தனியா இருக்கிறான். உன்னை தனியா இருக்க சொல்லிட்டு உன்னை தனியா விட்டுறதுக்காக அல்ல. நீ அவர்களை விட்டு தனியா இருந்தால் அவர்களோடு இல்லாத நான் உன்னோடு இருக்கிறேன். ஏமா நீ ஏன்னா அவங்களோடு இல்லை. அவர்கள் முறுமுறுக்கிறவர்களும் அவர்கள் எப்பவுமே சங்காரத்திற்குரியவர்களாயும் எப்பவுமே எதையுமே கீழ்ப்படியாம கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பான். அதனாலதான் நான் என்ன பண்றேன், உங்கூட இருக்கேன். ஏன்னா நீ செப்பரேட்டாய் வாழ்கிறாய். உன் வாழ்க்கை பரிசுத்தமா இருக்கிறது, உன் வாழ்க்கை நம்பிக்கையோடு வாழ்கிறது, உன் வாழ்க்கை இப்படிதான் இருக்கு. எது நடந்தாலும் நம்பிக்கையா இருக்கு. தண்ணி இல்லையா நம்பிக்கையா இருக்கு. மோசே தண்ணி இல்லாதப்போ நம்பிக்கையா இருப்பான். இஸ்ரவேல் நம்பிக்கையா இல்லை. மோசே செப்பரேட்டா இருக்கான், ஆரோன் செப்பரேட்டா இருக்கான். சாப்பாடு இல்லையா நம்பிக்கையா இருக்கான். என் மோசைக்கு பசிக்காதா? அவன் அதை பத்தி என்னைக்கா கேட்டான், ஆண்டவரே எனக்கு சோறு இருக்காது, நாளைக்கு என்ன சாப்பாடு உண்டா இல்லையா? எல்லாம் அப்படியே தடாபுடான்னு ஓடி வந்துட்டோம், ஒண்ணுமே இல்லையே, தண்ணி இல்லையே, வண்ணாந்திரமாச்சே. மோசை கேட்கவே இல்லையே, யாரும் கேட்கல. இல்ல இஸ்ரவேல் கேட்டாங்க. செப்பரேட் பீப்புள், அவங்களுக்கு தெரியும் என்னை செப்பரேட்டா வச்சாருன்னா என்னை அவரே பார்த்துக்குவார். அதனாலதான் 2வது காரியம் செப்பரேஷன். த லாஸ்ட் ஒன், அவர்கள் இறந்து போனவர்களை தொடக்கூடாது, அது செய்யக்கூடாதுன்னா நம்ம வீட்டுல யாராவது செத்து போனா தொடாமே இருப்போம். சான்ஸே இல்ல. தீட்டு என்பது நீ பாவத்தில் தொடாதிருப்பாய், பாவத்தில் வாழாதிருப்பாயா, பாவம் செய்யாதிருப்பாயா. விபச்சார ஸ்திரீ தீட்டானவள் தான் சட்டத்தின்படி, நியாய பிரமாணத்தின்படி. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு, நீ பாவம் செய்யாதிருப்பாயா, இனி பாவம் செய்யாது. When you touch, பழைய ஏற்பாடுல தொட்டுட்டா என்ன பண்ணணும், சில பலியை செலுத்திட்டு அவன் தீட்டு நீங்கி இருப்பான். ஒரு வழி வைத்திருக்கிறார். நம்ம தப்பு பண்ணாம இல்லைல்ல, நிறைய தப்பு பண்ணும். ஆனா ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் தகன பலிகளும் போஜன பலிகளும் இடும் பொழுதெல்லாம் நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். அதனாலதான் இந்த நசரேய விரதம் பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலுக்கு சொல்லப்பட்டது. நமக்கு ரொம்ப கஷ்டமானது. அது 3 இருந்துக்கலாம் கொஞ்ச காலம். ஆனா நான் வாழ்நாள் முழுதும் நசரேயனா இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும்? விசுவாசத்தோட இருக்கும். அது எப்பெல்லாம் இருக்கும்? கிடைக்கும் போதெல்லாம் இருக்கும், கிடைக்காத போது இருக்காது. சாகிற வரைக்கும் இருக்க முடியுமா விசுவாசமா? பயம் வந்துடும். அடுத்தது செப்பரேஷன். சாகிற வரைக்கும் ஜெபமா இருப்போமா?
கல்யாணம்னு வந்துட்டா நாமளும் அவங்களும் ஒண்ணாயிருக்கும். கல்ச்சர்ன்னு வந்துட்டா எல்லாம் ஒண்ணாயிருக்கும். செப்பரேட்டா நின்னு காமிக்க மாட்டோம். பைபிள் தூக்கிட்டு போனா ஏதாவது சொல்லுவானான்னு பைபிள பைக்குள்ள போட்டு தான் எடுத்துட்டு வருவோம். செப்பரேட்டா இருக்கவே மாட்டோம். பக்கத்து வீட்டுக்காரங்க சண்டை போட்டோம். ஞாயிற்றுக்கிழமை காலையில கோயிலுக்கு போறோம்னா அவனுக்கு தெரியாமயே போகும். அவங்களே ஒண்ணும் சொல்லியிருக்க மாட்டான். நம்ம தான் பயந்துட்டு போவோம். அவன் நேத்தெல்லாம் கண்டபடி அவளை திட்டிப்புட்டேன். அவ பார்த்து பாரு நேத்து திட்டிப்புட்டு இன்னைக்கு பைபிள் தூக்கிட்டு போறா பாரு. இந்த செப்பரேஷன் நம்மளால முடியறதே இல்லைல்ல. அதே மாதிரி தீட்டுப்படாம இருக்க சுத்தமா முடியறதே இல்ல. அப்போ இஸ்ரவேல் கொடுத்ததை விட நமக்கு கொடுத்தது ஆமா. ஒரு ஞாபகம் வச்சுங்க. 863 நியாயப்பிரமாணத்தையும் பின்பற்றலாம். 10 கட்டளைய கூட பின்பற்றலாம். ஒரே பிரமாணம் கொடுத்தாரு பார்த்தீங்களா ஏசாமி. உன்னை நேசிப்பது போல பிறனை முடியறதே இல்லை. ஒருத்தருக்கு முடியாது. துரோகியை நேசிக்க சொல்லு பார்க்கலாம். முடியவே முடியாது. ஒண்ணே ஒண்ணுதாங்க ஏசாமி கொடுத்தாரு. ஒருத்தராலையும் முடியல. அது ஒருத்தனுக்கு முடிஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன். இன்று முதல் நீ நீதியின் கிரீடம் உனக்குன்றது. அதனால ஒருத்தனுக்கு கிரீடமே கிடைக்கிறது இல்லை. அழுதுகிட்டே ஒண்ணும் கிடைக்காது. ஏன்னா ஒண்ணே ஒண்ணு கொடுத்தாரு, அதையும் செய்ய மாட்டோம். செய்ய முடியல. மத்ததெல்லாம் இப்போ இருக்குது. கொலை செய்யாது உடனே அது நான்லாம் கொலையே பண்ணி நான்லாம் விபச்சாரமே பத்திருக்கேன், நான்லாம் அது பண்றதுங்க 10 கட்டளையில எல்லாம் சொல்லிடுவோம். நான்லாம் ஏசாமி தவிர வேற யாரும் வணங்குறது இல்லை. வெரி குட். அப்ப நீங்க இஸ்ரவேலனா போய் வாழணும். கடவுளுடைய பிள்ளையாய் வாழவே கூடாது. ஆனா கடவுளுக்கு பிள்ளைக்கு ஏசாமி பாவம் ஒண்ணே ஒண்ணுதான் சொன்னாரு. அந்த ஒண்ணுக்கு நாம படுற பாடு இருக்க எப்பா முடியலே. யாரால நான் என்னையும் சேர்த்தா சொல்றேன், உங்களை சொல்றேன். நீங்களாம் என்னமோ கெட்டவங்க மாதிரி, நான் என்னமோ நல்லவங்க மாதிரி. ஒருத்தனாலே முடியறது இல்லை. நல்ல வேலை அவர் 2 3 சொன்னாரு போனார்ல. இன்னும் 2 ஏதாவது சொல்லியிருந்தான்னு வச்சுக்கலேன், கிறிஸ்தவனே ஆயிருக்க மாட்டோம் நம்மளாம். இதுதான் இந்த காலை செய்தி. அழகாய் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். தாயும் தகப்பனும் தன் பிள்ளையை நசரேயனாய் வளர்க்க வேண்டும், விசுவாசத்தில் வளர்க்க வேண்டும், தனிமையாய் தனிப்பட்ட செப்பரேஷன் அவனுக்கும் இவனுக்குள்ள வித்தியாசத்தோடு வளர்க்க வேண்டும். 3வது அவன் பாவம் செய்யாதிருக்க கற்றுக் கொடுக்க வேண்டும். இததான் மனோவாவுக்கும் அவன் ஒய்ஃபுக்கும், பேரே இல்லாத ஒய்ஃபு, 2 பேருக்கும் தேவதூதன் கற்றுக் கொடுத்த பாதம். தேவதூதனானவர் அவர் யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து அன்னைக்கே இந்த மனோவாவுக்கும் இவங்களுக்கும் 3 கட்டளை தான் கொடுத்தாரு. இந்த 3 செய்தா சிம்சோன் எப்படி இருக்கான்னு பாரு. சிம்சோன் எப்படி இருந்தானா இல்லையா? அவனை ஒருத்தனையும் ஒண்ணும் பண்ண முடியல. இந்த 3 தான். ஆனா 3யுமே அவன் இழந்தான். தீட்டுப்பட்டான். திராட்சரச சிங்கத்துல இருந்து சாப்பிட்டுட்டான். அதே மாதிரி ஜலீலாளோட பாவத்தின் தீட்டுப்பட்டதா. வாழ்க்கையிலே எல்லாத்தையும் இழந்தான். செப்பரேட்டா வாழல. எல்லாரும் போல வாழ ஆரம்பிச்சான். எல்லாரும் போல போய் வாழ்க்கைய பாவத்தில் கழித்தான். 3யும் இழந்த பொழுது அவன் சிம்சோனா வாழ முடியல. பலத்தை இழந்து போனான். அன்னைக்கு 3, என்னைக்கு ஒண்ணே ஒண்ணுதான். நேசி. லவ் யுவர் எனிமீஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. செவிப்போமா? நல்லா செவம் பண்ணுவோம். நான் என் பிள்ளைகளை நசரேயனாய் வளர்ப்பேன் என்று ஒப்பு கொடுப்போம். யாருக்காக கொடுத்த செய்தி அல்ல, ஒவ்வொரு தாய்க்கும் ஒரு தகப்பனுக்கும். என் பிள்ளைகளை நான் நசரேயனாய் வளர்த்தேன். ஒருவேளை நான் வளர்க்காமல் போயிருந்தேன், ஆனாலும் இனி வரும் காலங்களில் அவர்கள் நசரேயனாய் வாழ வேண்டும் என்று தயவு செய்து செபியுங்கள். நான் வளர்க்கவில்லை ஆண்டவரை, முதலாவது என்னை மன்னியும், 2வது அவர்கள் நசரேயர்களாய் மாறட்டும். இந்த உலகத்தில் அவர்கள் தனிப்பட்டவர்களாய் இருக்கட்டும். அவள் எங்கு நின்றாலும் கடவுளுடைய பிள்ளைகளாய் நிற்கட்டும், வாழட்டும். அவர்கள் எந்த இடத்துல இருந்தாலும், எந்த பாலைவனத்துல இருந்தாலும், அவர்கள் மன்னாவை புசித்து அவர்கள் 40 வருஷம் பலனாய் இருந்தது போல என் இயேசுவை நம்பி இந்த உலகத்தில் பலனாய் அவர்கள் வாழட்டும். அப்பமும் திராட்சை ரசமே
அவர்களுக்கு இந்த உலகத்தில் மிகப்பெரிய பலனாய் இருக்கட்டும். இயேசு என் பாவங்களுக்காய் மன்னித்தார் என்று அந்த அப்பத்தையும் திராட்சை ரசம் மட்டுமே ஏற்று இந்த உலகத்தில் என் பிள்ளைகள் நன்றாய் வாழ வேண்டும் என்று நீங்கள் செபியுங்கள். கர்த்தர் இந்த நேரத்தில் உங்களை ஆசீர்வதிப்பாராக.